வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நிதானமான ஒரு முன்னேற்றம். ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். கடந்த சில வாரங்களாக தடைப்பட்டிருந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொறுமையோட எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட நம்பிக்கை, புதிய புதிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு சூழல், ஏதாவது வேலை மாற்றணும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழல் அமைய போகுது. இன்டர்வியூலாம் நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வாரம் ஒரு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக, நகை சம்மந்தமாக, விவசாயம் மற்றும் நிலம் தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் இருக்குது. பெரிய முதலீடுகள் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி முழுசாக யோசிங்க. அது யோசித்து நிதானமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, என்ன ஏது அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நல்ல சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவே இருக்குது. பழைய பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப தேவைக்காகவோ இல்லை வீடு சில மெயின்டெனன்ஸ்க்காகவோ இல்லைன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் செலவுக்காக கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேவிங்ஸ் பிளான் எல்லாம் தொடங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாரமாக இருக்குது. இதுக்கான வாய்ப்புகள் அமையறதுக்கான சூழல் கூட உங்களுக்கு உருவாகக்கூடிய விஷயமா இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி, மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்பு எல்லாம் குறையிற மாதிரியான ஒரு சூழல் இந்த வாரம் அமையுது. உடல்நலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைஜஷனில் சின்ன சின்னதாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கழுத்து இல்லை தொண்டை தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான உணவு கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ரெஸ்ட் கூட ரொம்ப அவசியம். ரெஸ்ட் எடுக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப கவனம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாமில் நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் காணப்படும். நீங்கள் உங்களோட டீச்சர்ஸோட சஜஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இது 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் 6. அதே நேரங்களில் உங்களோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான லாபம், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை, பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அவசரமாக முடிவெடுத்து எதிலும் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான சூழல் அமையுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.